කිලෝග්‍රෑම් 52ට අඩු, කිලෝග්‍රෑම් 57ට අඩු, කිලෝග්‍රෑම් 63ට අඩු, කිලෝග්‍රෑම් 70ට අඩු සහ කිලෝග්‍රෑම් 70ට වැඩි සියලු දෙනා අනන්‍යතාවය තහවුරු කරන ස්ථානයට වාර්තා කරන්න. மீடியாவா? எந்த மீடியா சார்? இருங்க இருங்க. கொஞ்சம் கிட்ட இருக்குங்க. அவங்க எடுத்து கொடுங்க கொடுங்க கொடுங்க. பாருமா பாருமா. கொடுங்க சொல்லு, அந்த அக்காவை கொடுங்க சொல்லு. பார்த்து கொடுங்களா, பிடிச்சி கொடுங்க. ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. என் பேர் மமிதா ஸ்ரீ. நாங்கள் செம்பஸ்பள்ளிக்குப்பம் பலர்காட்டு கிராமத்தை சேர்ந்தவங்க. இப்போ நடந்த 9th ஏஷியன் குஜிலி கராத்தே சாம்பியன்ஷிப்பில் இந்தியா சார்பாக விளையாடி செகண்ட் ப்ரைஸ் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நடந்த இதில் தான் வந்து இப்போது எவ்வளவோ வாய்ப்பு கிடச்சிது. என்னால் இது வரைக்கும் போக முடியல. இப்போ தான் சரி நம்ம போகலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பாவும் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மாஸ்டர் சொன்னாங்க, இது போல் ஏஷியன் லெவலில் நடக்குது, அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் இருக்கிற டோர்னமெண்ட்டை வந்து அட்டன் பண்ணி அதில் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா கோயம்புத்தூரில் டோர்னமெண்ட் அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகி ஏஷியன் லெவலில் கொலம்போ ஸ்ரீலங்காவில் நடந்த டோர்னமெண்ட்டில் விளையாடி வின் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் அது விளையாடி வின் பண்ணதுனால இப்போது தாசில்தார் அவர் வந்து பார்த்து அவர் வந்து கூப்பிட்டாரு. அவர் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா நவம்பரில் நடக்கிற வேர்ல்டு கராத்தே சாம்பியன்ஷிப்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்மக்கிட்ட அவ்வளோவா எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லை. எங்கள் ஊரில் வந்து எந்த ஒரு வசதியும் இல்லை. நம்ம மேட் இல்லை, நாங்கள் மண்ணில் தான் பண்ணுவோம். அந்த ஒரு வசதி இல்லாதனால எங்களால் அவ்வளோவா எதுவுமே பண்ண முடியல. கவர்மெண்ட்டுக்கு என்ன நாங்கள் கோரிக்கை வைக்கிறோன்னா, எங்களுக்கு தேவையான கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸு, மேட்டு, க்ளவுஸு, பஞ்ச் பேக்ஸு கொஞ்சம் நீங்கள் எதனா பார்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. மமிதா ஸ்ரீ.